ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆரிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஆரி நீடில் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கையில் வச்சுருக்க இந்த 2 நீடிலும் பார்த்தீங்கன்னா ஜரி அண்ட் சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தூலி பிராண்ட் இம்போர்ட்டட் நீடில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயன் நீடில். தூலி பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக இருக்கும், அந்த சைஸும் வந்து நிறைய இருக்குது. பட் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நீடில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சு பைண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு grip கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நீடில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கும். இதில் தான் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணணும். இந்த நீடிலையும் அப்படியே யூஸ் பண்ணாமல் இதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட்டை வச்சு பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உட்டன் நீடில். இது ரொம்பவே தின்னாக இருக்கும். இதை வந்து ஜர்தோசி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இந்த 3 நீடில் தான் நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த நீடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதை எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பைண்ட் பண்ணுறதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் மேலே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் எடுத்து நீடில் மேலே அப்படியே கவர் பண்ணுறேன். நான் எப்படி வந்து பைண்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட்டு ஒரு கையில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன், இன்னொரு கையில் வந்து நீடிலை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு grip இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். நான் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டோட்டலாக 150+ ஸ்டிச்சஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்டு வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் த்ரெட் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 டே வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகட்டும், அப்படியே விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.